அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு கலெக்ஷனு. இது ஒரு அபூர்வமான கலெக்ஷன். A to Z மொத்தம் 50 நாணயங்கள் இருக்கும். அபூர்வமான கலெக்ஷன் சொன்னால் அபூர்வமான கலெக்ஷன் தான். அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. நாணயத்தோட கண்டிஷன்கள் அப்புறம் பார்த்துக்கணும். 1947 ஒரு மும்பை மின்ட் காயின். எல்லாம் லைட்டு எரியுதா? எரிஞ்சும் இவ்வளோ தான் வெளிச்சமா? டைகர் காயின், புலி காயின்னு பேர். சார்ஜ் 6th கிங் எம்பரர். இது ஒரு நாணயம் கிட்ட வைக்க ஃபோல்டர்லாம் போட்டு தர்றேன். ஃபோல்டர் போடாமல் அப்படி வாங்குறா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அது ஒரு நாணயம். 47க்கு அடுத்து 48 கிடையாது, 49 கிடையாது, 50 உண்டு. 50 1950 ₹1 காயின் மும்பை மின்ட். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1950. இது ஒரு ரேர் காயின் கேட்டகரி. இது 47க்கு அடுத்து இந்த 50 வைக்கிறேன். 50க்கு அடுத்து 51, 52, 53 கிடையாது, 54 உண்டு. 54ல் ஒரு யூஎன்சி காயின் வைக்கிறேன். தெரியுதா நண்பர்களே? 54 காயின் கண்டிஷனை பாருங்கள். மும்பை மின்ட்டு. யூஎன்சிலாம் சொல்ல முடியாது, யூஎன்சிலாம் இப்போ இது கிடைக்காது. ஆனால் நல்ல குட் கண்டிஷனான காயின். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நல்லா குட் கண்டிஷனான நாணயம். என்னுடைய சேகரிப்புக்காண்டி இது ஒன்று வச்சுருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு பதிவுக்கு இதை வைக்கிறேன். இதை சேர்த்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு A to Z கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும். இது தூரம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரேட்டு கம்மி. 50 நாணயத்தையும் நீங்கள் 49 வாங்கினா போதும். இது ஒன்று மட்டும் தூரம் எடுத்துட்டால் உங்களுக்கு பாதி ரேட்டு குறைஞ்சி போகும். ஒரு 54, 55, 56, 57, 58, 59, 60, 61 கிடையாது, 62 கொல்கட்டா மின்ட் 1 மின்ட் காயின். 62ல் 1 மின்ட் காயின் ரேர் கேட்டகரி போயிடுச்சு. இது 62, 63, 64, 65, 66, 67, 68, 69 வரைக்கும் கிடையாது. 70, 71, 72, 73, 74 வரைக்கும் உங்களுக்கு ரேர் காயின். நார்மல் காமனாக அது கிடைக்காது. 75லேருந்து நீங்கள் நார்மலாக பார்த்துக்கலாம். 75லேருந்து 75ல் உங்களுக்கு 2 மின்ட் உண்டு. 75ல் 2 மின்ட் உண்டு. எல்லா காயினுமே உங்களுக்கு நல்லா ஃபுல் கண்டிஷனாக இருக்கும். 75க்கு முந்தி 62 வச்சோன்னா அதுக்கப்புறம் 64ல் ஒரு கம்மாமரேட்டிவ் காயின், நேரு காயின். இது கம்மாமரேட்டிவ்ஸ், காமன் காயின் கிடையாது, கம்மாமரேட்டிவ்ஸ். இதையும் சேர்த்து இதில் வைக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு காந்தி காயின் 69, 1969 காமன் காயின் கிடையாது, கம்மாமரேட்டிவ் காயின்ஸு. இதில் 1ன்னு லெட்டர் போட்டிருக்காது, ₹1 எழுதியிருக்கும். ஆங்கிலத்தில் மகாத்மா காந்தி 1869 to 1949. அவர் இறந்த 1948. 1 போட்டிருக்காது. இதில் ₹1 எழுதியிருக்கும். இந்தியா ₹1 எழுதியிருக்கும். இதையும் அதுக்கடுத்து வைக்கிறேன். அதுக்கடுத்து வைக்க வேண்டியது என்னது? 1975ல் தான் மும்பை மின்ட் வைக்கணும். 1975ல் மும்பை மின்ட் வைக்கணும். மும்பை மின்ட்டு நாணயத்தை பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு. 1975லேயே கொல்கட்டா மின்ட் உண்டு. கொல்கட்டா மின்ட்டுகள் எல்லாமே மும்பை மின்ட்டை விட கொஞ்சம் கேட்டகரி கம்மியாக தான் இருக்கும் காயின்.
லேஸ் வந்து ஓரசல் இருக்கும். எல்லா காயினுமே அப்படி தான், நார்மலாக ஸ்டூடியோ இப்படி தான். 1975 கொல்கட்டா மின்ட்டில் நான் உங்களுக்கு குட் கண்டிஷனான காயின் வச்சுருக்கேன் இதில். அப்புறம் 1976 பார்ப்போம். 1976 இந்த கொல்கட்டா இருக்குது. மும்பை 1976 ஒரு மும்பை நாணயம். இது பதிவு கூட ஒரு 5 நிமிஷம் போவோம், பொறுத்துக்கோங்க. 1976 கொல்கட்டா நாணயம். இதெல்லாம் 8 கிராம் அல்லது டப்பு காயின். டப்பு காயின் 8 கிராம் காயின்ஸ் 1976. 1977 1 மின்ட்டு தான், 2 மின்ட்டு கிடையாது, 1 மின்ட்டு காயின் தான். இந்த இருக்குது மும்பை மின்ட் மட்டும்தான். 1977 கொல்கட்டா மின்ட்டு கிடையாது. முன்னும் பின்னும் காமிச்சிக்கிட்டே வரேன் உங்களுக்கு. 78 ஒரு மும்பை மின்ட்டு. 78 2 மின்ட் உண்டு, ஒன்று மும்பை ஒரு கொல்கட்டா. 78 மும்பை வச்சுட்டேன்னா 78 கொல்கட்டா மின்ட்டு. 79லேயும் 2 மின்ட் உண்டு. இது மும்பை. 79 இது மும்பை மின்ட்டு. இதில் என்னென்னா உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது மட்டும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எந்த மின்ட் உங்களோட கலெக்ஷனில் இல்லையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம். நான் அதை வேறு எடுத்து அதில் வச்சுக்கிடுவேன், அதை ஃபில் பண்ணிக்கிடுவேன். 79லேயே ஒரு கொல்கட்டா மின்ட்டு. 80லேயும் 2 மின்ட் உண்டு. 1980லேயும் 2 மின்ட் உண்டு. இது 1980. இது மும்பை மின்ட்டு. 50 நாணயம் வைக்கிறேன். 50 நாணயத்துலேயும் உங்களுக்கு எது தேவை நீங்கள் அதை மட்டுமே வாங்கிக்கலாம். 1980 கொல்கட்டா மின்ட் காயினை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 1980 கொல்கட்டா. இது 81லேயும் 2 மின்ட் உண்டு. 81 மும்பை. காயின் கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 81 கொல்கட்டா. கொல்கட்டா மின்ட் வந்து இவ்வளவு கண்டிஷன் உங்களுக்கு கிடைக்கிறது வெரி வெரி ரேர். 81 வச்சுட்டா. 82 வந்து 1 மின்ட் தான். இதில் கொல்கட்டா கிடையாது, தேட வேண்டாம். காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 82 இதோட டப்பு காயின் முடிஞ்சு வச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லாக உங்களுக்கு 83 தான் வரும். அதுக்கடுத்து ஃபுல்லாக 83. 83 ஹைதராபாத் கிடையாது. இது 83 மும்பை. 83 மும்பை மின்ட். இது இந்தாங்க. 83 காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க. கொல்கட்டா 83 கொல்கட்டா மின்ட். 84லேயும் ஒரு 3 மின்ட் வரும். 84 ஒரு ஹைதராபாத். 84 ஹைதராபாத்தான்னு பார்ப்போமா? பார்த்துக்கோங்க. 84 ஹைதராபாத். 84 மும்பை. 84 மும்பை. 84 இன்னொரு நாணயம் வேணும்ல. 84 கொல்கட்டா. கீழே எதுவும் இருக்காது. 84 கொல்கட்டா மின்ட். 85 புக்கையும் கையில் வச்சுட்டு ரெஃபர் பண்ணியிருக்கலாம். 85 85 ஒரு லண்டன் மின்ட்டு.
85 ஒரு லண்டன் மிண்டா, 85 ஒரு ஹீடன் மிண்டு, ஹீடன் ஹச் போட்டிருக்கும் இதில், ஹீடன் மிண்டு 85 2 மிண்டு ஆயிடுச்சா. எண்பத்தஞ்சு ஒரு மும்பை மிண்டு, அவ்வளோதான். ஒரு மும்பை, ஒரு லண்டன், ஒரு ஹீடன். 85 வேறு மிண்டு இருந்தால் நான் வச்சுருந்தேன். இந்த ஒன்று இருக்குது, ஒரு கொல்கட்டா ஒன்று இருக்குது. 85 4 காயின். காயின் மிண்டையும் பார்த்துக்கோங்க, வருஷத்தை பார்த்துக்கோங்க, கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 86க்கு போவோம். 86 ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டியது ஹைதராபாத் எடுப்போம். 86 ஹைதராபாத் எடுப்போம். இந்த இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சேன். 86 ஹைதராபாத் மிண்டை பார்த்துக்கோங்க, கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. 86 ஹைதராபாத் நாணயத்தின் கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. ஹைதராபாத் 86. 86 கொல்கட்டா. ஹைதராபாத்துக்கு அடுத்து கொல்கட்டா வைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஒரு மும்பை வச்சுருக்கேன். ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா. நொய்டா கிடையாது, இதில் 3 வருஷம்தான். அதுக்கடுத்து 87. ஒரு நிமிஷம் தான் பொறுங்க. 87 மிண்டு உங்களுக்கு தெரியட்டும், பெருசாக இப்போ காமி. 87 ஒரு கல்கட்டா வைக்கிறேன் ஃபஸ்ட்டு. காயினை பார்த்துக்கோங்க. 87 கல்கட்டாவா. கல்கத்தாவுக்கு அடுத்து ஒரு மும்பை. 87 மும்பை. 87 மும்பை. 87 ஹைதராபாத். ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா 3 வச்சுட்டேன். 87 நொய்டா உண்டான்னு தெரியல. 87 நொய்டா கிடையாது. 88 பார்ப்போம். 88 இது என்னது, கொல்கட்டா. 88 இது கொல்கட்டா மிண்டு. ரைட்டு. 88 ஒரு ஹைதராபாத் மிண்டு தெரியுதா. ஹைதராபாத்து 88 ஒரு ஹைதராபாத் மிண்டு. ஹைதராபாத் வச்சுருக்கேன், கொல்கட்டா வச்சுருக்கேன். இது என்ன மிண்டு, 88 ஒரு மும்பை மிண்டு. நொய்டா நினச்சிடாதீங்க, இது மும்பை. ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா வச்சுட்டேன் 88. இது ஒரு நாணயம் இருக்குது, என்ன நாணயம்? 88 நொய்டா மிண்டு. மிண்டு நல்லா பார்த்துக்கோங்க. 88 நல்லா குண்டாக இருக்கணும். 9க்கும் 8க்கும் நடுவில் கீழே நல்லா குண்டாக இருக்கணும். டைமண்ட் சேஃபே யாரையுமே தெரியக்கூடாது. 88 நொய்டா மிண்டு. அடுத்து 89 இப்போ போகலாம். 89 ஒரு ஹைதராபாத் மிண்டு. 89 ஹைதராபாத்துக்கு அடுத்து இந்த கிடைக்க எடுத்து வைக்கேன். ஹைதராபாத்துக்கு அடுத்து ஒரு கல்கட்டா. 89 ஒரு கல்கட்டா மிண்டு. அடுத்து 89 ஒரு மும்பை மிண்டு. நாணயத்தை பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. 89 ஒரு மும்பை மிண்டு. அடுத்து 3 இந்த ஒன்று இருக்கு. 89 ஒரு நொய்டா மிண்டு. நொய்டா மிண்டை பார்த்துக்கோங்க, நொய்டாவா மும்பையான்னு பார்த்துக்கணும்.
89 ஒரு நொய்டா மின்ட், 4 மின்ட் வச்சாச்சு. அடுத்து 90. 90ல் ஒரு எடுத்தோடனே நொய்டா வருது. 90 நொய்டாலாம் ரேர் ஆகிப்போச்சு. நொய்டாவுக்கு வந்து கல்கட்டா வருது, கல்கட்டா நொய்டா. அடுத்து 90ல் ஒரு ஸ்டார் ஹைதராபாத் மின்ட். 90ல் மும்பை இருக்கான்னு பார்ப்போம். 90ல் ஒரு மும்பை, 90ல் ஒரு மும்பை, ஹைதராபாத்து, மும்பை, கொல்கட்டா, நொய்டா 4 வச்சாச்சு. 90ல் 91 பார்ப்போம். 91ல் ஒரு ஹைதராபாத், ஒரு ஹைதராபாத்துக்கு அடுத்து ஒரு மும்பை, ஒரு மும்பைக்கு அடுத்து ஒரு கொல்கட்டா. காப்பர் நிக்கல் காயினில் 1947 வச்சுருக்கேன். மொத்தம் 50 நாணயம் வச்சுருக்கேன். மொத்தம் 50 நாணயம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50. A to Z 50 காயின். வெரி ரேர் கலெக்ஷன், வெரி குட் கலெக்ஷன், வெரி ரிஸ்கான கலெக்ஷன். அவ்வளவு எளிதில் இந்த செட்டை நீங்கள் உருவாக்க முடியாது. எல்லாமே இப்போ ரேரும் ஸ்கேரும் ஆயிடுச்சு. ரொம்பவும் ரேராக இப்போ இதில் இருக்கிறது 1954, 1950, 1962, மற்றபடி 1986, 1988, 86ல் ஹைதராபாத்து, 88ல் நொய்டா. இந்த 5 நாணயம் நீங்கள் வாங்கணும்னா 10,000 ரூபாய் தாண்டும். இந்த 5 நாணயத்துக்கு மட்டும் உங்களுக்கு 50 நாணயத்தை ஃபுல் கண்டிஷனாக வச்சுருக்கேன். ஒரே ஒரு செட்டு தான், இன்னொரு செட்லாம் இல்லை என்கிட்ட. இன்னொரு செட்டு வேணும்னா 1954 இல்லாமல் நான் தருவேன். இதுலேயும் உங்களுக்கு 1954 வேண்டாம் சார், நீங்கள் மற்றதை கொடுங்கன்னு சொன்னாலும் தருவேன். அல்லது இந்த 50 நாணயங்களில் உங்களுக்கு எந்த வருஷம், எந்த நாணயம், என்ன மின்ட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டு சொன்னாலும் அதையும் தருவேன். வாழ்த்துக்கள். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.